கேட்குற கேள்வி என்னன்னா, சார் லோன் இஎம்ஐ நான் ஸ்டாப் பண்ணிட்டேன், இது வந்து இப்போ பேங்க் வந்து என்ன மாதிரியான ஆக்சுவேஷன் இந்த சுச்சுவேஷன்ல வந்து வரும் அப்படின்னு கேட்குறாங்க. அதாவது வந்து ஒருத்தர் வந்து லோன் வந்து புத்திசாலித்தனமா பண்றதா நினைச்சுக்கிட்டு லோன் கொடுத்த அந்த இசிஎஸ் போய் ஸ்டாப் பண்ணிட்டு வந்துடுறாரு. ஆனா இதுல என்ன பண்றதுன்னா, என்ன சுச்சுவேஷன் அந்த லோன் இருக்கோ அப்படிதான் தொடரும். அந்த லோன் அக்ரிமெண்ட் இருக்கோ இதுவும் டெர்மினேட் ஆகாது, அந்த லோன் போயிட்டு தான் இருக்கும். உதாரணத்துக்கு ஒரு இசிஎஸ் ஒரு பேங்க்ல வந்து ஒரு லோன், ஒரு ஐசிஐசி லோன் வாங்குறீங்க, பர்சனல் லோன், ஒரு இசிஎஸ் மேண்டேட்டா கொடுத்துருங்க. அந்த இசிஎஸ் நீங்க என்ன பண்றீங்க, கேன்சல் பண்ணி விட்டுருங்க. இப்ப என்ன ஆகுன்னா, அவங்க இசிஎஸ் போறதான் செய்வாங்க, நீங்க ஸ்டாப் பண்ணாலும் ஸ்டாப் பேமெண்ட் கொடுத்தாலும் அது ஸ்டாப் ஆகி நிக்குமே தவிர, பட் உங்களுக்கு அவங்க இசிஎஸ்க்கு என்ன அமௌண்ட் சார்ஜ் பண்ணவங்களே பண்ணிட்டு தான் இருப்பாங்க. ஸோ இது வந்து பாத்தீங்கன்னா என்பிஎஃப்சி அண்ட் பேங்க் செக்யூர்டு அன்செக்யூர்டு எல்லா லோனுக்குமே பொறுத்த வரைக்கும் நீங்க பண்றது என்னன்னா, முதல்ல வந்து இந்த பேங்கோட அக்கௌண்ட்டை வச்சு நீங்க பண்ணல, டிஜிட்டல் அக்ரிமெண்ட்டை பேஸ் பண்ணி தான் லோன் வாங்குறீங்க. ஸோ டிஜிட்டல் அக்ரிமெண்ட்ல ஒரு செக் கொடுக்குறீங்க, ஒரு எலக்ட்ரானிக் கிளியரன்ஸ் சர்வீஸ் கொடுக்குறீங்க, என்ஏசி செக் கொடுக்குறீங்க, கொடுத்து தான் அந்த லோன் வந்து உங்களுக்கு அக்கௌண்ட்ல வருது. அப்படி இருக்கும்போது பேங்க்ல டிஜிட்டல் அக்ரிமெண்ட்ல நீங்க ஆல்ரெடி சைன், இது வந்து அதுலயே வந்து கண்டிஷன்ஸ் இருக்கும். நீங்க அந்த டிஜிட்டல் அக்ரிமெண்ட்ல ஒரு கிளாஸ் கொடுத்துருப்பாங்க. என்ன கிளாஸ்னா, அதாவது இந்த அக்கௌண்ட்டை நானே க்ளோஸ் பண்ணிட்டாலும் அல்லது நானே ஸ்டாப் பேமெண்ட் கொடுத்தாலும் நீங்க எப்படி இருந்தாலும் இந்த இசிஎஸ் மேண்டேட்டரி தான், அது போடுறது தான், அதுக்கு உண்டான பணத்தை நான் கொடுத்துதான் ஆகணும்னு சொல்லிட்டு ஆல்ரெடி நீங்க டிஜிட்டல் அக்ரிமெண்ட்ல சைன் பண்றதுனால புத்திசாலித்தனமா நீங்க வந்து இசிஎஸ் ஸ்டாப் பண்ணாலோ இல்ல அக்கௌண்ட்டையே க்ளோஸ் பண்ணாலோ இல்ல வந்து வேற ஏதாவது முயற்சி ஈடுபட்டு இந்த பேமெண்ட்டை நிறுத்தினாலும் சரி, உங்களுக்கு பேங்க் எடுக்கிற ஆக்ஷன் லீகல் ஆக்ஷன் சட்டத்துல அதை கட்டுப்படுத்த முடியாது. சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா, அந்த அக்கௌண்ட் வந்து க்ளோஸ் பண்ணிட்டு வேற அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணி யூஸ் பண்ணுவாங்க. ஸோ இது என்ன அந்த பேங்க்கு இந்த இசிஎஸ்ல மாறாது, அதே பேங்க்லயே ஆயிட்டு இருக்கும். ஆனா அக்கௌண்ட் க்ளோஸ் பண்ணா கூட இந்த டிஜிட்டல் அக்ரிமெண்ட் பிரகாரம் இவர் எத்தனை வருஷம் லோன் கட்டாம இருக்காரோ அத்தனை வருஷமும் இவர் கட்டினாருன்னு போடலாம். அதே போல சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா, செக் மட்டும் ஸ்டாப் பண்ணிடுவாங்க, செக் பேமெண்ட் மட்டும் பாக்கியா விட்டுருவாங்க, அந்த செக் மட்டும் கேன்சல் தொலைஞ்சு போச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கம்ப்ளைண்ட் கொடுத்துருவாங்க. நீங்க முதல்ல பண்றது டிஜிட்டல் அக்ரிமெண்ட் தான், ஆனாலும் அதுதான் நிக்குமே தவிர அதுக்கப்புறம் அந்த செக் காணாம போயிடுச்சுன்னு சொல்லிட்டு கிரிமினல் கேஸ் கொடுத்தா கூட அதை இது கட்டுப்படுத்தாது. சிவிலாகவும் கிரிமினலாகவும் கட்டுப்படுத்த சொல்லி முடிச்சுக்கிறேன். எது பண்ணாலும் வந்து லீகல் கான்சிக்வன்சஸ் ஒண்ணுதான். இஎம்ஐ ஸ்டாப் ஆனாலும் சரி, அது அக்கௌண்ட் க்ளோஸ் பண்ணாலும் சரி சொல்லி முடிச்சுக்கிறேன். மற்றபடி இது விரிவான வீடியோ வந்து யூடியூப்ல பயோல இருக்கு, போய் பார்த்து நீங்க தெரிஞ்சுக்கலாம். இதுல இன்னொரு வீடியோவும் நான் ஸ்பெஷலா போட்டிருக்கேன். நன்றி.